இதுவரை எமது செயலமர்வில் இணைந்து கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு வகுப்புக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய இரவு நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எமது முதலாவது அமர்விலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று உங்களுக்கு 2 அமர்வு. இப்பொழுது 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு அறிமுக வகுப்பு. பிறகு 9 மணிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பரீட்சை நடைபெற காத்திருக்கு. இன்றைக்கு ஒரு ஐக்யூ எக்ஸாம் உங்களுக்கு நாங்கள் நடத்துவதற்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. சரியா? ரைட். ஆகவே முதலாவதாக நீங்கள் எல்லோரும் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலம் உண்மையிலே அதுக்குள்ள இந்த பாடத்தை பொறுத்தவரையில இது ஒரு முக்கியமான பாடம். கிடைத்த பிரதான பாடங்கள் தான் உங்களுக்கு மிக அவசியமான பாடங்களாக இருக்கும். அதுக்குத்தான் நீங்கள் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வரும். ஆனாலும் நீங்கள் என்னதான் படித்தாலும் இந்த பாடத்திலே நீங்கள் சித்தி அடையாது விட்டால், இந்த பாடத்திலே நீங்கள் குறைந்த புள்ளிகளையாவது பெறாது விட்டால் உங்களுக்கு பல்கலைக்கழக நுழைவு என்பது சாத்தியமற்றதாகிவிடும். ஆகவேதான் அந்த விடயத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நேரடியாக நான் தலைப்புக்குள்ளேயே வருகிறேன். நேரம் மிக சுருக்கமாக இருப்பதால் காமன் ஜெனரல் டெஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே இலங்கையிலே உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து பல்கலைக்கழகம் கட்டாயம் உங்களுக்கு இந்த பரீட்சையிலே சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிதானே? ஆனால் கதைக்கிறது கிளியர் ஆகிக்குதா? ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், இஷ்யூஸ் இருந்தால் சொல்லுங்கள். கேட்குதா? இப்போ நல்லா நான் வீடியோ ஆஃப் பண்ணுறேன். சரி, தேவையான வீடியோ ஆன் பண்ணுவோம், மற்றபடி சும்மா கதைக்கு. ரைட், ஓகே, கவனிச்சுக்கலாம். இந்த உங்களோட மைக்கெல்லாம் மியூட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். உங்களோட வீடியோ ஆடியோ உங்களோட எல்லாமே ஆஃப், டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் ஏதாவது என்னோட கதைக்கணும்னா சேட் பாக்ஸில் கதைக்கணுமா? சேட் பாக்ஸில் மட்டும் என்னோட மட்டும் நீங்கள் கதைக்கலாம், வேறு யாரோடய நீங்கள் பேசிக்கலாதா? அதான் நம்மளோட கிளாஸ். சரி, இலங்கையிலே உயர்தர பரீட்சையிலே சித்தி அடைந்து நீங்கள் போக வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் இந்த பாடத்தை நீங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே இது மிக முக்கியமான ஒரு பாடம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தான் நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பரீட்சையிலே மாணவர்களின் பொது அறிவையும் பகுத்தறிவு திறனையும் சோதிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த பரீட்சை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். கடந்த கால வினாத்தாள்களை நான் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்தேன், சிலது இன்னும் அனுப்புவேன். இந்த இந்த கிளாஸ் முக்கியம் இல்லை உங்களுக்கு. இந்த 3 hours நான் செய்ய போகிற கிளாஸுங்கிறது உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அது ஒரு சாதாரண ஒரு கைட் பண்ணுறதுக்காக தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு நான் அனுப்பக்கூடிய விஷயங்கள் குரூப்பில் வர அவ்வளோத்தையும் நீங்கள் படிங்க. இறைவனுடைய உதவியோடு உங்களால் இந்த இந்த பரீட்சையிலே வெற்றி பெற முடியுமாக இருக்கு. உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் அதை சொல்லுங்க. ஆகும் எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? ஆக குறைஞ்சது எத்தனை மார்க்ஸ் எடுத்தா யூனிவர்சிட்டி போகலாம் சொல்லுங்க பாபு. மெசேஜில் சொல்லுங்க, சேட் பாக்ஸில் சொல்லுங்க. ஆக குறைஞ்சது எத்தனை மார்க்ஸ் எடுத்தா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போகலாம்? ரைட், வெரி குட். சிலர் 35 சொல்லிக்கிறீங்க, சிலர் 40 சொல்லிக்கிறீங்க, சிலர் 30 சொல்லிக்கிறீங்க. இது சரி, 30 தான் சரி. உங்களுக்கு 30 மார்க்ஸ் எடுத்தா போதும். 100க்கு 30 எடுக்கிறது ஒரு கஷ்டமா? வெரி சிம்பிள் இல்லையா? ஆகவே இந்த பாடத்தை பொறுத்தவரை நீங்கள் இந்த செமினாருங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஹவர்ஸ்ங்கிறது ஒரு வெரி ஒரு உங்களை ஒரு கைட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த 3 ஹவர்ஸ் செய்கிறோமே தவிர நான் உங்களுக்கு குரூப்பில் அனுப்புகிற அவ்வளோத்தையும் படிங்க. நான் நிறைய அனுப்புகிறேன், எல்லாத்தையும் கிளாஸ் வச்சு கொண்டு செமினார் வச்சு கொண்டு இருக்கேன். நீங்கள் மெயின் பாடம் படிக்கணும். அடுத்து எங்களுக்கு தேவை 30 மார்க்ஸ். ஸோ இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு நான் இப்போ உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு 30 எப்படி எடுக்கிறேன்னா சொல்லி தரப்பேன். ஸோ அதை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நமக்கு 100 தேவை இல்லையே, நம்ம சும்மா என்ன கடை. ரைட். ஆனால் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு சில நேரம் சில யூனிவர்சிட்டி வழியை
என்ன செய்வாங்க, சில கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற நேரம் அதுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கு ஐக்கு படிச்சிருக்கணும். அதை நீங்கள் ஏ லெவல் எடுத்ததுக்கு பிறகு எங்களோட தொடர்ச்சியாக நடக்கிற ஐக்கு வகுப்புகளில் சேர்ந்து படிச்சுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பிறகு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் ஏ லெவல் எடுத்ததுக்கு பிறகு, ஏ லெவலில் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன கண்டக்ட் பண்ணுங்க, குரூப்பில் இருங்க தொடர்ந்து. நாங்கள் ஆப்டிடியூட் கிளாஸ் செய்வோம் தனியாக, 30 தலைப்பு இருக்குங்க, 30 ஹவர்ஸ் தலைப்பு. அதை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு கோர்சஸை செலக்ட் பண்ணுற நேரம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து தேவைப்படும். அது அப்போ அந்த டைமில் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ரைட். இப்போ இந்த வினாத்தாள் கட்டமைப்பு எப்படி இருக்குமா அப்படிங்கிறது நான் போட்டிக்கிறாங்க பார்த்துக்கணும். இதுதான் வினாத்தாள் கட்டமைப்பு. இது நான் சொல்லலை, இது பரீட்சை திணைக்களம் சொல்கிறது. நேரம் 2 மணித்தியாலம். உங்களுக்கு மொத்தம் 120 நிமிடங்கள் காணப்படும். எம்சிக்யூ தான் உங்களுக்கு வேற போகுது. எந்த ஒரு விடையும் நீங்கள் எழுதுற இல்லை. கட்டுரை எழுதுற இல்லை, கடிதம் எழுதுற கேள்வியெல்லாம் இல்லை, பந்து அமைப்பில் விட எழுதுற இல்லை, எல்லாமே எம்சிக்யூ தான். தனி எம்சிக்யூ. ஸோ 5 விட வரும், 5 ஆப்ஷன், 4 ஆப்ஷனும் இல்லை. உங்களுக்கு ஏ லெவல் பேப்பர்ஸ் எல்லாமே 5 ஆப்ஷன் தானே. ஸோ 5 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷனை தெரிவு செய்கிற மாதிரி தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பேப்பர் உள்ளடக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குற நேரம், ஓகே, நோ ப்ராப்ளம். செகண்ட் செய்கிறாக்களும் செய்யலாம், அது நோ ப்ராப்ளம், செய்யலாமா? ஓகே, குட். ஓகே, எடுப்பாங்க, நீங்கள் படிங்க. ஓகே. பொது விடயங்கள் தொடர்பான அறிவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் 10 கேள்வி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜுங்கிறது ஜஸ்ட் 10 கேள்வி தான் வரப்போகுது. அந்த 10 கேள்வியுமே நீங்கள் புள்ள எடுத்தாலும் கூட உங்களுக்கு 30 மார்க்ஸ் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஸோ ஜென்ரல் நாலேஜை பற்றி கூட அலட்டிக் கொள்ள வேணாம். ஜென்ரல் நாலேஜுக்கு நான் அனுப்புகிற நோட்ஸ், அண்மை கால பொது அறிவு, அது இதெல்லாம் நாங்கள் தருவோம். நாளைக்கு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜில் தான் எக்ஸாம் வைப்போம். இன்றைக்கு ஐக்யூல வைக்கிறோம், நாளைக்கு ஜென்ரல் நாலேஜ் வைக்கிறோம். ஸோ 2 எக்ஸாமே நல்லா செய்யுங்க. அதில் இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் படிங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் திருப்பி திருப்பி செய்யுங்க. 100 வரும் வரைக்கும் செய்யுங்க, நோ ப்ராப்ளம். நான் இந்த எக்ஸாம் உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கணும் பண்ணதுக்காக வைக்கல, படிக்கணும் பண்ணதுக்காக தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் திருப்பி திருப்பி செய்யுங்க. நான் அந்த லிங்கை கட் பண்ண மாட்டோம், அதை அப்படியே தொடர்ந்து வச்சுருப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு படிக்கிறது இப்போ இல்லை, நீங்கள் உங்களோட பிரதான பாடங்கள் எக்ஸாம் எழுதிட்டு ஜென்ரல் டெஸ்ட் நடக்கிற நாளைக்கு முதலாண்டு நீங்கள் இதை தானே படிப்பீங்க. அந்த டைமில் பார்த்துக்கணும். சரியா? அந்த டைமில் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இப்போ செஞ்சு பாருங்கள் சொன்னோம்ல. ஓகே, சரி. ரைட். அப்போ 10 கேள்விகள் வந்து பொது விடயங்கள் தொடர்பான அறிவுல வருமா? விளங்கிச்சா உங்களுக்கு? ஏனைய 10 வினாக்கள் ரைட். இப்போ என்ன உங்களுக்கு கிளியர் ஆகி நான் கதைக்கிறது பாருங்க. சரி. அப்போ முதலாவது 10 வினாக்கள் உங்களுக்கு பொது அறிவு சம்பந்தமா வரும்னு சொல்லிட்டாங்க. 2வது எண்கோளங்கள், அதே மாதிரி நியாயிக்கும் திறன், உங்களோட சொல்றேன் பகுப்பாய்வு திறனை அடிப்படையாக வைத்து 10 வினாக்கள் வரும். பிரச்சினை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங் சம்பந்தமாக 15 வினாவர். கிரகித்தல் தொடர்பாக 15 வினாவர். மொத்தமாக 50 வினாக்கள் இடம்பெறும். 1க்கு 2 மார்க்ஸ் மேலே 100 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உங்களோட சிலபஸ் இதுதான். அப்போ நாங்கள் தயாரிக்கிற கேள்விகளும் எதை அடிப்படையாக இருக்கணும்? நாங்கள் உங்களுக்கு காட்டுற கேள்விகள், படித்து தர விஷயங்கள் எல்லாமே இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்கணும். பொது விடயங்கள் தொடர்பான அறிவு அந்த கடைசி 15 கேள்வியும் எல்லாருக்கும் செய்யலாம். அதிலேயே நீங்கள் மார்க்ஸ் எடுத்துடலாம், 30 மார்க்ஸ். அந்த 15 கேள்வியும் என்ன வேற போகுது? படங்களை தந்து விட ஒழுங்குபடுத்த சொல்லி சொல்லுவாங்க, வசனத்தை தந்து விட, கதையொன்றை தந்து விட, குழப்பி தந்து விட ஒழுங்குபடுத்த சொல்லி சொல்லுவாங்க, படங்களை தந்து விட்டு நியாயிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வர கேள்விகள் எல்லாம் யூ கேன் டூ வெல். சரிதானே? டோன்ட் ஒரி, உங்களால் அதெல்லாம் மிச்சம் சிறப்பாக செய்ய முடியும். ஆகவே நீங்கள் யாரும் கான்ஃபிடென்ட் இழக்க வேண்டாம். இந்த செமினார் உங்களுக்கு நிச்சயம் வழிகாட்டும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் மிக சிறப்பாக 50க்கு மேலே புள்ளிகள் எடுத்து பாஸ் ஆவீங்க. செட்டியாக நான் சொல்கிற இந்த ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலைங்க. ஸோ 10 10 15 15 இந்த மாதிரி தான் இந்த 50 வினாவும் இடம்பெறும். ஸோ அதை முதலாவது பார்த்துக்கொள்ளும். ரைட். இப்போ பொது அறிவுக்கு எப்படி தயாராகுது அப்படிங்கிற விஷயம் என்று பார்க்குற நேரம்,
பொது அறிவுங்கிறது ஒரு கடல். நாங்கள் படித்து முடிக்கலாமா? நிச்சயமாக படித்து முடிக்கலாம். கொஞ்சம் நீண்ட காலம் எடுக்கும் பொது அறிவை நாங்கள் படிக்கிறது. ஆகவே எல்லாத்தையும் படிக்க இயலாது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்களா, இதுக்கு பிறகு உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறதுக்கு காலமும் இல்லை. ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். எப்படி உதவி செய்ய போகிறேன்? சில தலைப்பு ரீதியாக சில டியூட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். சரிதானே? நானும் என்னுடைய அட்மினும் சேர்ந்து உங்களுக்கு சில டியூட்ஸ், உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாளையிலிருந்து நாங்கள் அனுப்புவோம். நாங்கள் இதுக்கு அப்புறம் செமினார் செய்யலை தானே. 5ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு செமினாரும் யாரும் செய்யலை. ஆனால் எங்கள் வாட்ஸ்அப் குரூப் இயங்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் உங்களுக்கு தேவையான குறிப்புகளை போடுவோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம், அப்படியே வைங்க, டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் அண்டு நைட்டுக்கு இருந்து இதில் பார்த்துட்டு அடுத்த காலையில் ஒருக்கா பார்த்துட்டு போனால் சரி. அப்படி நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்ப. நான் சொன்னேன் 500 பொது அறிவு வினா தொகுப்பு உங்களுக்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி. ஸோ அதை அனுப்புவோம் நாங்கள். அது 500 மொத்தமாக அனுப்ப மாட்டோம், தனித்தனி ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு பொது அறிவு வினாக்கள் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் சும்மா நம்மளை பார்த்துட்டு போனீங்கன்றாலே அதில் இருக்கிற வினாக்கள் வரும், வராமல் போகும். அதை பற்றி நீங்கள் யோசிக்குவானா உங்களால் செய்ய முடியுமா இருக்கு. ஆனால் மெயின் ஐக்யூவில் நான் சொன்ன மாதிரி கடைசி 15 வினா உங்களோட கிரகித்தலோடு சம்மந்தப்பட்டது. ஸோ அதை அவர்த்து தான் முடிவெடுக்கிற அந்த கேள்வி எப்படி செய்கிறேன். அது படிச்சுட்டு போகலாம், சில ப்ராக்டிஸ் பார்க்கலாம். சரி, பார்த்துட்டு போ. அடுத்தது தலைப்பு ரீதியாக பொது அறிவை நாங்கள் கல்வி, விளையாட்டு, அரசியல், பொருளாதாரம் அப்படின்னு உங்களுக்கு பிரித்து நாங்கள் தலைப்புகளில் சில நோட்ஸஸ் எல்லாம் தரப்போகிறோம். அண்மை கால பொது அறிவுகளை மெயினாக பார்ப்போம். அடுத்தது சில வரலாற்று தகவல்களும் பெரிது, அதையும் பார்ப்போம். நான் சில நோட்ஸ்களும் உங்களுக்கு போட்டுக்கொண்டிருந்தேன், திருப்பியும் போடுவோம். அதிகமாக கடந்த கால பொது அறிவு வினாத்தாள்களை கற்பதன் மூலமாக நீங்கள் விடைகளை தேடுவதன் மூலம் பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அது ஓகே. எனவே நீங்கள் தலைப்பு ரீதியாக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கொள்ளுங்க. நான் அதை அனுப்புகிறோம், அதை நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்போ நீங்கள் நாங்கள் டிரெக்டாக எங்களை கேள்விக்குள்ளே போவோம். உதாரணத்துக்கு ஒரு கேள்வி போட்டிங்க. பின்வருவனவற்றுள் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 6 உபசபைகளில் உள்ளடங்கும் விடைகளை மட்டும் கொண்ட விடை எது? ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே 6 சபைகள் இருக்குது. ஸோ அதில் எது சரியான பதில்? உங்களுக்கு ரெக்கார்டிங் இன்றைக்கே வந்துடும், நைட்டுக்கு வந்துடும். 10 மணிக்கு முதல் உங்களுக்கு ரெக்கார்டிங் உங்களோட குரூப்புக்கு வந்துடுமா? நோ ப்ராப்ளம். நான் அனுப்புவேன் எல்லாம். ரெக்கார்டிங் அனுப்பி இந்த படிப்பிக்கிற ஸ்லைட் அனுப்பணும் உங்களுக்கு. நான் படிப்பிக்கிறேனே ஸ்லைட் விடையோடு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உண்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இல்லை, சும்மா இருங்க, கேட்டுட்ருங்க நான் கதைக்கிறத மட்டும். இப்போ விடையை சொல்லுங்கள் டாக்டர் கண்டு. செட் பாக்ஸில் விட சொல்லுங்கள், செட் பாக்ஸில். ஆ சாரி, உங்களோட கையில் பேப்பர் இருக்கு தானே? பேப்பர் தான் தானே? பேப்பர் அனுப்பிட்டேன் பிடிஎஃப். ஸோ பேப்பரில் இருக்கும் இந்த கேள்வியெல்லாம் பார்த்துக்கணும். ரைட், என்ன விட தாரிக்கா மட்டும்தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, மெட்ராக்கள் உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் தந்த நான் தானே, அதை கொஞ்சம் உங்களோட பேருக்கு பக்கத்தில் போட்டு உங்களோட இண்டெக்ஸையும் போட்டுக்கொள்ளுங்க, ரெண்டையும் போடுங்க. ரெக்கார்டிங் உங்களுக்கு அன்லிமிட்டெட் டைம் தான், அது நோ ப்ராப்ளம், அது எக்ஸ்பயர்ட் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணலாமா? சரி, முதலாவது விடை என்று ஹம்னா நிசாலாம் சொல்லிக்கிறீங்க. தாரிகா 3வது விடைன்னு சொல்லிக்கிறீங்க. இந்த சாம்சங் கண்டெல்லாம் பேரெல்லாம் வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் மாற்றி உங்களோட பேரை போட்டு பக்கத்தில் இண்டெக்ஸ் நம்பரை போடுங்க. நம்பர் 4 சிலர் சொல்லிக்கிறீங்க. மற்றாங்களை ஆன்சர் பண்ணுங்களேன், சும்மா இருக்காம. சரி, விடையை பார்ப்போம், நேரம் போகுதானே. ஐக்கிய நாடுகளினுடைய 6 சபைகளில் முக்கியமான ஒரு சபை பொதுச்சபை, அது சரி. அவை ஏவார விட சரி. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை. ஸோ பாதுகாப்பு சபையும் இருக்குது. சிறுவர் உரிமை சபைன்னு ஒரு சபை கிடையாது ஐக்கிய நாடுகள். அதுக்கு பதிலாக தான் ஐக்கிய நாடுகள் சபை யுனிசெஃப் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வச்சுக்க. சபை கிடையாது, ஒரு நிறுவனம். ஐக்கிய நாடுகளின் சமாதான சபை என்னும் ஒரு சபை கிடையாது. அதை சமாதானத்தை ஏற்படுத்துறது வேலை தான் பாதுகாப்பு சபையினுடைய வேலை. சர்வதேச நீதிமன்றம் நெதர்லாந்திலே ஹேக் நகரத்திலே இருக்கிறது. நெதர்லாந்திலே ஹேக் நகரத்திலே இருக்கிறது. நான் சொல்ற எல்லாமே முக்கியமான விஷயம். ஸோ ஏபிஇ என்கிற ஆன்சர் தான் சரியான பதில். ஆகவே முதலாவது விடை என்று சொன்னவர்களுக்கு மட்டும்தான் சரி, மற்றவர்களுக்கெல்லாம் ஆன்சர் பிள்ளை. ஓகே, கிளியர்? ஓகே. இரண்டாவது கேள்வி. உருவில் நான் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புவேன். ஓகே தானே? அப்போ உங்களுக்கு லேசியான ஐக்கிய நாடுகள் சபை சம்பந்தமான கேள்விகள் எல்லாம் நீங்கள் அதில் படிச்சுட்டு போய்த்தரலாம். நான் அனுப்புவேன் உங்களுக்கு அதெல்லாம். சரியானே? ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள இலச்சினைக்குரிய சர்வதேச நிறுவனம் யாது? உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இந்த பாம்பெல்லாம் போட்டு உலகத்தில் வாரது, அது எதனுடைய இலச்சினை? குயிக் ஆன்சர் பண்ணுங்க.
குயிக். ரைட், 15 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. 3வது, 1வது, 4வது போன்ற ஆப்ஷன்ஸ் வந்திருக்குது. ரைட், அப்ப நாங்க விடைய பார்ப்போம். அதிகமானாக்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முக்கியமான ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய இலச்சினைகளையும் நீங்க கட்டாயம் பார்த்துட்டு போகணும் பிள்ளைகளா. நான் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த நோட்ஸும். இலச்சினைகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் அனுப்புறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து இந்த பாம்பு போட்டது வந்து பாம்பு ஒரு நச்சுத்தன்மை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்றேன், அந்த 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 க்ளூவை வச்சுக்கொள்ளுங்க. பாம்பு ஒரு நச்சுத்தன்மையானது, ஆபத்தானது. ஸோ அதிலிருந்து உலகத்தை காக்கணும். அடுத்தது வந்து 2 நெற்கதிர்கள் மூலமாக அந்த ஒரு செழிப்பை காட்டியிருக்காங்க இதில். ஸோ இது என்னத்தினுடைய இலட்சணை அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 3வது விடை உலக சுகாதார ஸ்தாபனம் WHO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இலச்சினை தான் இது. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்போ இதில் மற்ற உலக உணவு திட்டம், ஐக்கிய நாடுகள் சிறுவர் பாதுகாப்பு நிதியம், தொழிலாளர் அமைப்பு, விலங்குகள் பாதுகாப்பு, இதையெல்லாம் நாங்கள் படிக்கணுமா, அதில் லோகோவெல்லாம் படிக்கணும். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில். சரி, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதில் 4 விட தான் நீங்கள் ஒன்று ஆன்சர் பண்ணணும். ரைட், விடையை பார்ப்போம். அதிகமானாக்கள் மாலைத்தீவு, இந்த இந்த கவரேஜ் இஷ்யூ இருக்கிறார்கள். அடுத்தது விட விலங்கை இல்லை அப்படியான இஷ்யூக்காக திருப்பி கேட்க வேணாம். ரெக்கார்டிங்கை பாருங்கள் ஆறுதல் அப்புறம். ஏன்னா டைம் இல்லை தான், நமக்கு ஷார்ட் டைம், அதுக்குள்ளே பார்த்து முடிக்கும். இப்போ 25 பேர். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறீங்க. ஆனால் சரியான பதில் வந்து 4வது விடையை சொன்னாங்களுக்கு வாழ்த்துக்கள். இலங்கையில் தான் பெரிய டயர் தொழிற்சாலை இலங்கையில் உருவாக்கப்பட்டது. தென்கிழக்காசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை 2021ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ஷ அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. 155 ஏக்கர் பரப்பளவில் இந்த டயர் தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. அப்படியான விஷயங்கள்லாம் பார்த்து. உமா ஓயா நிகழ்ச்சி திட்டத்துக்கு நிதி உதவி செய்த நாடு யாது? இதுக்கு விட இல்லை, நீங்க தான் விட சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பேப்பர்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க விட சொல்லுங்க. உமா ஓயா நிகழ்ச்சி திட்டத்துக்கு நிதி உதவி செய்த நாடு யாது? சொல்லுங்க. ரைட், உமா ஓயா நிகழ்ச்சி திட்டத்துக்கு அனுசரணை வழங்கிய நாடு வந்து ஈரான். ஈரான் தான் அனுசரணை வழங்கியிருந்ததா? ரைட், ஆன்சர் ஆப்ஷன் நான் உங்கள்கிட்ட தான் கேட்டேன். ரைட், ஈரான். ஸோ ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு தான் கடைசியாக வந்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் போகிற நேரம் தான் இறந்து போனார். தெரியுமா உங்களுக்கு அந்த சம்பவம்? ஞாபகம் போன வருஷம் நடந்த சம்பவம். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி ஆகிக்கிற நேரம் தான் இந்த சம்பவம் நடந்தது. என்ன? ரைட், இதான் உமா ஓயா நிகழ்ச்சி திட்டம். அது சம்மந்தமாக நோட்ஸ் எல்லாம் நான் போட்டிங்க, நீங்கள் ஆறுதலாக வாசிங்க. நான் இந்த ஸ்லைடு உங்களுக்கு அனுப்புவேன். இந்த கிளாஸ் முடியும் உங்களுக்கு படிப்பிச்சு அவ்வளோதையும் அனுப்புவேன். டோன்ட் வரி, எல்லாமே நான் தருவேன். எல்லாம் உங்களுக்காக செஞ்சது தான். ஸோ எனக்கு நான் இதை வச்சுருந்து என்ன செய்ய, எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ உங்களுக்காக செஞ்சது தான் இதெல்லாம் தருவேன். ஆனால் நீங்கள் வேறு யாருக்குன்னு ஷேர் பண்ணுவானா, யாருக்காவது பிறகு உங்களுக்கு நோட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் தேவைன்னா என்ன கண்டக்ட் பண்ண சொல்லி என்ன நம்பரை கொடுங்க. நீங்கள் யாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணாங்க. என்ன இது ஒரு புலமை சொத்து தானே, நீங்கள் பே பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நான் தண்டிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி கொடுத்தது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இதை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ யாருக்குமே ஷேர் பண்ண வேணாம் ப்ளீஸா. ரைட், நான் உங்களுக்கு தருவேன்.
உமாமயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கிற நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியும். 290 ஜிகாவர்ட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. பெரிய அளவில் அதில் மின் உற்பத்தி நடக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் அண்மை கால பொது அறிவுகள் வரலாம். அதை பற்றின தகவல் எல்லாம் போட்டிங்க, நீங்கள் அதெல்லாம் வாசி. அண்மையில் விமான விபத்தில் மரணித்த ஈரானிய ஜனாதிபதியையும் புதிதாக பதவியேற்று சிங்கப்பூர் ஜனாதிபதியையும் குறிப்பிடும் சரியான விடை யாது? ஆன்சர் பண்ணுங்க. ரைட், விடைய பார்ப்போம். ஏ மற்றும் பி இல்லையா? ரைட், ஏ மற்றும் பி. யாரு? இப்ராஹிம் ரைசி. இப்ராஹிம் ரைசி தான் அந்த ஜனாதிபதி, ஈரான் ஜனாதிபதி. இவர் தான் அந்த விமான விபத்தில் மரணிச்சவர். சரிதானே? ரைட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சிங்கப்பூரினுடைய புதிதாக ஜனாதிபதியாக பதவியேற்றவர் தர்மன் சண்முகரத்னம்ங்கிற ஒரு தமிழர். ஸோ அதுக்கு சரியான பதில் அதுதான். அகமது நஜாதி ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி, ஹலிமா யாக்கூப் சிங்கப்பூரினுடைய முன்னாள் ஜனாதிபதி, செபாஸ் ஷெரீஃபும் முன்னாள் ஜனாதிபதிகள் ஒருவர் தான். ஸோ அது வராது. பின்வருவனவற்றுள் பச்சை வீட்டு வாயு அல்லாதது எது? பச்சை வீட்டு வாயு என்னன்னு படிச்சுப்பீங்க சில ஆக்கள், குறிப்பாக சயின்ஸ் படித்த ஆக்கள் படிச்சுப்பீங்க, மெட்டாக்களும் ஓ லெவல் டைம்ல படிச்சுப்பீங்க. ரைட், சரியான பதில். வெரி குட், சரியான பதில சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். சிலர் சொல்லிக்கிறீங்க, சிலர் சொல்லல, சிலர் சொன்னது பிள்ளை. ரைட், சரியான விடையை பார்க்கலாம். ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற வாயு கிடையாது. அது சூழலுக்கு நன்மை பயக்கின்ற ஒரு வாயு. ஸோ அதுதான் சரியான பதில். கார்பன் ஆக்சைடு, மெதேன், குளோரோஃப்ளோரோ கார்பன் எல்லாம் பச்சை வீட்டு வாயுக்கள். ஸோ பச்சை வீட்டு வாயுக்கள்ங்கிறது பூமிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயம். பச்சை வீட்டு விளைவுன்னா என்ன படிச்சுப்பீங்க? சூரியன் இந்த நம்மளோட வளிமண்டலங்கிறது நம்மளை பாதுகாக்கணும் ஒரு குடை மாதிரி. ஸோ அந்த குடை வந்து எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிற நேரம் தான் சூரியனுடைய கதிர்கள் பூமியை வந்து அடையுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் என்ன செய்யுது? பூமிக்கு வர வெப்பத்தை வெளியே போகாமல் தடுக்குது. இது நன்மை. ஆனால் பச்சை வீட்டு வாயுக்கள் அதிகரித்தா என்ன நடக்கும்? எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதுதான் அந்த அப்படியான ஒரு பாதிப்பு தான் அதில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பாதிப்பு. சரியா? பூமியை வெப்பமடைய செய்யும். அதான் இவ்வளவும் பச்சை வீட்டு வாயுக்கள் தான். பார்த்தீங்க எவ்வளோ பச்சை வீட்டு வாயுக்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா? கார்பன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு, மெதேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், ஓசோன் இவ்வளவுமே சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்ற வாயு. ஒலிம்பிக் சின்னத்தில் காணப்படும் மஞ்சள் நிற வளையம் எந்த கண்டத்தை குறிக்கிறது? சொல்லுங்க. ரைட். நான் ஒலிம்பிக்ஸை பற்றி உங்களுக்கு தனியான ஒரு டியூட் ஒன்று அனுப்புகிறேன், படிங்கோ. அனுப்புவேன்னா ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இதில்
ஒலிம்பிக்ஸ் இடத்துல 5 வளையங்கள் இருக்கும் கண்டிருப்பீங்க. ஸோ அந்த 5ல் எது என்று பார்த்தீங்கன்னா ஆசியா கண்டத்தை தான் மஞ்சள் நிற வளையம் குறிக்கிறது. இதுதான் அந்த 5 கண்டங்களும் அது குறிக்கின்ற இடங்களும். ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா. ஸோ இதில் மிஸ் ஆகிற கண்டம் அந்தார்டிகா. அந்தார்டிகா கண்டத்தில் மனிதன் இல்லை என்பதால் அது ஒலிம்பிக்ஸில் சேர்த்துக்கொள்ளப்படுறதில்ல. ஸோ இந்த வளையங்கள்ற விளக்கத்தை பார்த்துக்கொள்ளும். இந்த ஒலிம்பிக்ஸ் இன்னும் 1913ஆம் ஆண்டு பிஆர்டி கூப்பர்டின் அப்படிங்கிற ஒருவரால் வடிவமைக்கப்பட்டது. 5 வட்டங்களும் 5 கண்டங்களை குறிப்பதோட ஆர்வம், நம்பிக்கை, வெற்றி, ஒழுக்க விழுமியம், விளையாட்டு சிந்தை போன்ற குணங்களையும் அது குறிக்குது. ஸோ அப்படி நோட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்கள். நான் ஒலிம்பிக்ஸை பற்றி நிறைய கேள்வி போட்டிருக்கிறேன், இதுக்குரிய விடையையும் போட்டிருக்கிறேன். நீங்களே படிச்சுக்கொள்ளுங்க சரியா? படிக்கலாம். நான் நோட்ஸ் எல்லாம் இப்படி போட்டிக்கிறேன். சரி. அண்மையில் யுனெஸ்கோவின் உலக ஆவண பாரம்பரிய சின்னமாக எந்த புனித நூல் அறிவிக்கப்பட்டுள்ளது? யுனெஸ்கோ கடந்த வருடம் இலங்கையில் இருக்கிற ஒரு புனித நூலை புனித நூலாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. அது எந்த நூல்? ஓகே, நிறைய விடைகளை சொல்லிக்கிறீங்க. ஆனால் சரியான பதில் வந்து 2வது விடைன்னு சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகாவம்சம்தான் அவ்வாறு இலங்கையிலே இருக்கிற ஒரு புனித நூல் ஒரு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யுனெஸ்கோ மகாவம்சத்தை உலக பாரம்பரிய நூல்களில் ஒன்றாக பிரகடனம் படுத்தியிருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புவேன், டோன்ட் வரி. நீங்கள் ஒன்று எழுத வேணாம், நான் அனுப்பு. மகாவம்சத்தை பற்றி, தீவம்சத்தை பற்றி எல்லாம் போட்டிருக்கேன், சும்மா படிங்களா? எல்லாத்தையும் விளங்கப்படுத்த டைம் போதாது. சரி. நுகர்வோர் புகார்கள் மற்றும் விசாரணைகளுக்காக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள துரித தொலைபேசி இலக்கம் என்ன? ஹாட்லைன் நம்பர் என்ன? இது கேட்டு வரது அடிக்கடி ஏதாவது ஒன்று ஹாட்லைன். ஸோ நுகர்வோர் கஸ்டமர், கன்சியூமர்ஸ் கன்சியூமர்ஸ் சம்பந்தமாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால், உதாரணமாக உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அதில் டேட் பிரச்சனை அல்லது அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் நம்ம எந்த நம்பருக்கு தொலைபேசி எடுத்து முறைப்பாடு செய்யலாம்? ரைட், விடையை பார்க்கலாம். சிலர் 1, சிலர் 3, சிலர் 4 எல்லாம் சொல்லிக்கிறீங்க. ஸோ சரியான பதில் வந்து 4வது விடை தான். 1977 என்பது தான் நுகர்வோர் பாதுகாப்புக்கான தொலைபேசி இலக்கு. ஸோ நான் சில முக்கியமான தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தொகுத்து தந்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அரசு தகவல் 1919, சிறுவர் உதவி 1929, மகளிர் சேவை உங்களுக்கு பெண்களுக்கு அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த 1938க்கு நீங்கள் அறிவிக்கலாம். மனித உரிமை முறைப்பாடு 1996, சூழல் பாதுகாப்பு 1991, தாய்மொழி மொழி சம்பந்தமான பிரச்சனை 1956, லஞ்ச ஊழல் 1954. இப்போ நேற்று முந்த நாள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு 2-3 டேஸுக்குள்ள ஜனாதிபதி ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்து வச்சுக்கார் இலங்கையில். அனைவரும் ஒன்றாக இணைந்து போதை வசதிக்கு எதிராக ஒன்றிணைவோம். ஸோ அந்த நேரத்தில் அவர் ஒரு புதிய தொலைபேசி இலக்கத்தை ட்ரக்ஸ் அபியூஸ் அல்லது ட்ரக்ஸ் டீலிங் சம்பந்தமாக நீங்கள் முறைப்பாடு செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நம்பர் தெரிஞ்சாங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஜுல்ஃபா, வெரி குட். வேற மெட்ராக்கள் தெரியுமா? ரைட், வெரி குட். சனூஜா, வெரி குட். இந்த இண்டெக்ஸுக்கு பக்கத்தில் உங்களோட பேரையும் போட்டுக்கணும் நல்லமே. 003, வெரி குட். யாருன்னு தெரியாது, பேரை போட்டால் தான் எனக்கு தெரியும்.
ரைட், ஓகே. 18 18 18 18 18 18. ரைட். இன்னும் சில எமர்ஜென்சி நம்பர்ஸ் என்ன போட்டீங்க, அதெல்லாம் நீங்க பார்த்து படிங்க. ஓகே, அடுத்த கேள்வி. இலங்கை சுற்றுச்சூழல் அமைச்சினால் நாட்டின் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தொடர்பான தரவுகள் அடங்கிய வெளியீடு எவ்வாறு அழைக்கப்படும்? அழியும் தருவாயில் இருக்கிற விலங்குகளை எந்த ஏட்டில் பதிவு செய்வாங்க? ரைட், சரியா. நம்ம இதில் பார்க்கலாம் 11 பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதிகமானார்கள் ஆன்சர் பிள்ளை 2 பேர் தான் சரியான பதிலை சொல்லியிருந்தீங்க. சரியான பதில் வந்து ரெட் டேட்டா புக், செந்தரவு புத்தகம்ங்கிறது தான் சரியான பதில். ஸோ இன்னைக்கு ரெட் டேட்டா புக் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் இந்த அழிவடைகிற நிலையில் உள்ள விலங்குகள் தாவரங்கள் பற்றிய பதிவுகள் இடம்பெறும். இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி எது தெரியுமா? இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சிக்கு விட நான் தரல, ஆப்ஷன் தரல, நீங்க சொல்லுங்க அப்ப முடியும். ரைட், வெரி குட். நீங்க ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க, லெவல் இது படிக்கிறார்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சி லங்கா சமசமாஜ கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி, சுதந்திர கட்சி எல்லாம் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் பிள்ளை. ஸோ லங்கா சமசமாஜ கட்சி தான் ஸ்ரீலங்கன் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, லங்கா சமசமாஜ கட்சி. இலங்கையில் உருவாக்கப்பட்ட த மோஸ்ட் ஆஃப் ஆக பழைய கட்சிகள் உட்பட புதிய கட்சிகள் வரைக்கும் இதில் நாங்கள் தொகுத்திருக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இன் 1935 லங்கா சமசமாஜ கட்சி கிரியேட்டட் பை டாக்டர் என்எம் பெரேரா, அண்ட் ஆல்சோ 1943 லங்கான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எஸ்ஏ விக்ரமசிங்க, 1945 போல்செவிக் லெனின் பார்ட்டி டாக்டர் கொல்வின் ஆர்டி சில்வா, 1946 யுனைடெட் நேஷனல் பார்ட்டி, அதான் யூஎம்பி அழைக்கப்படுது, டிஎஸ்ஏ நாயக்கா, 1951 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா, ஃப்ரீடம் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி, 1944 அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜிஜி பொன்னம்பலம், அதுமாதிரி இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தமிழரசு கட்சி எஸ்ஜேவி செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்துக்கணுங்க. அந்த ஒவ்வொரு கட்சியை பற்றியும் நான் போட்டிருக்கிறேன், அவங்களோட லோகோஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்கள் சும்மா பார்த்துட்டு போங்க. உருவாக்கினாக்கள். ரைட், நாங்கள் இப்போ ஐக்யூ கொஷன்ஸுக்குள்ளே வருவோம். 2 ரூபாய் நாணயங்கள் 4இனதும் 1 ரூபாய் நாணயங்கள் 2இனதும் நிறை 2 ரூபாய் நாணயங்கள் 2இனதும் 1 ரூபாய் நாணயங்கள் 6இனதும் நிறைக்கு சமம் எனில் 1 ரூபாய் நாணயத்தின் நிறை 2 ரூபாய் நாணயத்தின் நிறையின் எத்தனை மடங்காகும்? எனக்கு ஆப்ஷன்ஸ் நான் தரல, நீங்கள் விடையே சொல்லுங்க. செய்யலுமா? அந்த டைம் ஓடிக்கொண்டிருக்குதா? டைமுக்குள்ளே செஞ்சு போகணும். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு கேள்விக்கு 2 நிமிடம் தான் எடுக்கலாம். ரைட், 2 மடங்குன்னு ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க, 20 மடங்குன்னு ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க. மற்ற ஆக்கள் ஆன்சர் பண்ணுங்க.
டைம் முடிய போகுது. இந்த 30 மறுபடியும் முடிஞ்சா டைம் முடிஞ்சுச்சு. ரைட் முடிஞ்சு டைம். ஓகே. விடைய பார்ப்போம். எப்படி இந்த கேள்வியை செய்யலாம்னு பாருங்க. ₹2 நாணயங்கள் 4 ₹1 நாணயங்கள் 2 நிறை, ₹2 நாணயங்கள் 2 ₹1 நாணயங்கள் 6 நிறைக்கு சமம். எனில் ₹1 நாணயத்தின் நிறை, ₹2 நாணயத்தின் நிறைன்னு எத்தனை முறை? அப்ப நாங்க ஒரு சமன்பாடு உருவாக்குவோம். ஒரு ஃபார்முலா உருவாக்கணும். எப்படி உருவாக்கலாம்? கொடுக்கப்பட்ட தகவல்களை நாங்க சமன்பாடா மாத்தணும். உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் விடை எப்படி வரணும்னு சொல்லி நான் ஸ்லைட்லயே டைப் பண்ணி போட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு விளங்காட்டி நோ ப்ராப்ளம். நீங்க திருப்பி திருப்பி பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு. நான் ஸ்லைட்லயே போட்டிக்கிறேன் உங்களுக்கு விடைய. ₹2 நாணயத்தின் நிறை எக்ஸ், ₹1 நாணயத்தின் நிறைய y என்று எடுத்தால், ₹2 நாணயங்கள் 4 ₹1 நாணயங்கள் 2 நிறை என்ன? 4 தர எக்ஸ் 4x, 2 தர y 2y. ₹2 நாணயங்கள் 2 ₹1 நாணயங்கள் 6 நிறை என்ன? 2x சக 6y. ஸோ இது ரெண்டும் சமன் என்று போய் கேள்வியில் சொல்லிக்கிறாங்க. ஸோ கேள்வியில் தந்தபடி சமன்பாடு உருவாக்குவோம். 4x சக 2y சமன் 2x சக 6y. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா 4xல 2x போனால் 2x, அங்கால 6yல 2y போனால் 4y. ஸோ சமன்பாட்டை தீர்த்தம்னு சொன்னால் 2x சமன் 4y. ஆகவே x சமன் 2y. x சமன் 2y என்ன அர்த்தம்? அரை மடங்கு. ஓகே, அரை மடங்கு என்பதுதான் சரியான பதில். நான் நினைக்கிறேன் ஒருத்தருமே ஆன்சர் பண்ணல. எல்லாம் 2 மடங்குன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். ஆனால் பிழை. அரை மடங்கு என்பதுதான் சரியான பதில். பாதி தானே பாருங்க. ஒரு எக்ஸ் தானே 2yக்கு சமன். அப்போ நம்மகிட்ட கேட்டது என்ன? ₹1 நாணயத்தின் நிறை ₹2 நாணயத்தின் நிறையின் எத்தனை மடங்கா? அரை மடங்கு. ₹2 நாணயம் தான் பாரம் கூட. சரி. ம். இந்த கேள்வியை செய்யுங்க. மருத்துவர் ஒருவர் ஒரு நோயாளிக்கு 7 நாட்களுக்கு 2 வகை மருந்துகளை விதித்தார். முதல் வகை 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையும், இரண்டாம் வகை 8 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவையும் எடுக்கப்படுதல் வேண்டும். நோயாளி திங்கட்கிழமை இரு மருந்துகளையும் முற்பகல் 6 மணிக்கு எடுத்தால், பின்னர் எப்போது எந்த நாளில் எத்தனை மணிக்கு இரு மருந்துகளையும் ஒரே நேரத்தில் எடுப்பார்? என்ன நாள் என்ன டைம் ரெண்டையும் சொல்லுவோம்.
4 பேர் மாத்திரம் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, மற்றவர்கள் ஆன்சர் பண்ண இல்ல. சரியான பதில நான் நினைக்கிறேன் 3 பேர் சொல்லிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ரைட், விடைய பாப்போம். இந்த கேள்வி எப்படி செய்யுற அப்படிங்கிறத நாங்க முதலாவது பார்த்தோம்னு சொன்னா, சரியான விடை வந்து செவ்வாய் முற்பகல் 6 மணிங்கிறது தான் சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் டே 6 AM போட்டாங்களுக்கு சரி. அதாவது 7 நாட்களுக்கு 2 வகை மருந்துகளையும் எடுப்பார்ன்னு சொன்னா, 7 நாட்களுக்கு 2 வகை மருந்துகளை விதித்தார். முதல் வகை 6 மணித்தியாலத்துக்கு ஒரு தடவை, 2ஆம் வகை 8 மணித்தியாலத்துக்கு. அப்ப 6க்கு மட்டுக்கும் போமசி கண்டாச்சு வி. 6க்கு மட்டுக்கும் போமசி எப்படி பார்ப்பீங்க? நீங்க இப்படி 6, 8 இப்படி எழுதிட்டு 2ஆல பிரிப்பீங்க இல்லையா? 3, 4 திருப்பி 2ஆல பிரிப்பீங்க. இது பிரிபடாது. ஸோ 3 போடுவீங்க. இது பிரிபடும் 2. அப்ப இவ்வளவுதான். இதுக்கு மேல பிரிக்க இயலாது. 3ம் 2 ஆலையும் தான் பிரிபடும். அப்ப 2 தர 3, 6, 6 2 12 2 24. ஸோ 24 தான் போமசி. 6க்கு மட்டுக்கு போமசி 24ன்னு காணுவீங்க. 24 மணித்தியாலத்தால தான் மீண்டும் அதே மருந்தை போடுவாங்க. ஸோ உடைய பார்த்தீங்கன்னு சொன்னா 24 மணித்தியாலத்துக்கு பிறகு மீண்டும் 2 மருந்துகளை ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ள. அப்ப இன்றைய காலையில் 6 மணி என்ன, அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தான் ஒரே நேரத்தில் மருந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே. ம். புகையிரத அட்டவணைக்கேற்ப புகையிரத நிலையம் ஏயிலிருந்து சரியாக ஒரு குறித்த நேரத்துக்கு புறப்படும் புகையிரதம் எதுவும் 40 கிலோமீட்டர் பெர் அவர் என்னும் ஒரு சராசரி கதியை பேணினால் புகையிரத நிலையம் பியை சரியாக குறித்த நேரத்தில் அடையலாம். கிசானி சென்ற புகையிரதம் நிலையம் ஏயிலிருந்து 15 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்ட போதிலும் 45 கிலோமீட்டர் என்னும் ஒரு சராசரி கதியை பேணிக்கொண்டு சரியாக குறித்த நேரத்துக்கு புகையிரத நிலையம் பியை அடைந்து நிலையம் ஏக்கும் நிலையம் பிக்கும் இடையில் உள்ள தூரம் யாதென்று கேட்டுக்கிறாங்க. காணுங்க, அவங்க கதியோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. கதி சமன் தூரத்திங்கள் நேரம். ஸோ இந்த வாய்ப்பாடை ஞாபகம் வச்சு கொண்டு செய்யுங்க பார்ப்போம். யாராவது விட சொல்லியிருக்கிறீங்களா? எஸ், ரீமா சொல்லியிருக்கிறீங்க 90 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. 90 மீட்டர் முடியும், மீட்டர் வராது, கிலோமீட்டரா? ஜுல்ஃபா சொல்லிக்கிறீங்க 3 கிலோமீட்டர். ரெண்டுமே தவறு போல தான் இருக்குது. சரி பார்ப்போம். வேற யாராவது ஆன்சர் பண்ண போறீங்களா? இல்லை, ஒருத்தர் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை அப்படியா?
சரி, விடைய பார்க்கலாம். மெத்தடுகளை பார்த்துக்கொள்ளுங்க. நான் இதில் விட முக்கியம் இல்லை, நமக்கு விட அந்த மெத்தட் தான் முக்கியம். சரி, சம்ஹா 86 கிலோமீட்டர் அப்படி என்றும் தாரிகா 120 கிலோமீட்டர் என்று சொல்லியிருக்கீங்க. சரி, வாங்க பார்க்க முடியும் என்ன சொல்றாங்க, நல்லா பாருங்க. புகையிரத அட்டவணைக்கப்ப புகையிரத நிலை ஏ மற்றும் பி. ஏங்கிற ஒரு நிலையை மிக்குது, பிங்கிற ஒரு நிலையை மிக்குது. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு தூரம் மிக்குது. ஓகே, ஏயிலிருந்து சரியாக ஒரு குறித்த நேரத்துக்கு புறப்படும் புகையிரதம் 40 கிலோமீட்டர் பெற ஒரு சராசரி கதியை பண்ணினால் புகையிரத நிலை பியை சரியாக குறித்த நேரத்தில் அடையலாம். அப்ப எக்ஸ் இது அந்த தூரம் நமக்கு எவ்வளோன்னு தெரியாதானே. அப்ப எக்ஸ் எடுப்போம். அப்ப இந்த எக்ஸ் என்ற தூரத்தை ஓகே 40 கிலோமீட்டர் வேகத்தால 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற வேகத்தில் போறாங்க. அப்ப கதிசமன் தூரத்தின்கீழ் நேரம். இங்க நமக்கு என்ன தெரியாது, தூரம் தெரியாது. ஸோ எக்ஸ் எடுக்கும், நேரம் தெரியாது. ஓகே, நேரமும் நமக்கு தெரியாது. அப்ப தூரத்தின்கீழ் கதி தானே. அப்ப தூரம் எக்ஸ், கதி ஏற்கனவே சந்திக்கிறாங்க 40ன்னு சொல்லி. இது ஒரு 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 விஷயம், ஒரு ஆப்ஷன். திருப்பி ரெண்டாவது ஆப்ஷன் சொல்றாங்க என்னன்னா, கிசானி புறப்பட்ட புகையிரதம் என்ன செய்யுது, 15 நிமிஷங்கள் தாமதமாக தான் போகுது. ஓகே, அப்போ ஏற்கனவே நாம் ஒதுக்கின நேரத்தை விட 15 நிமிஷம் குறையும். ஆனால் ஸ்பீட் 45 கிலோமீட்டர் போகுது. ரெண்டும் ஒரே தூரம் தான். ஓகே, இப்போ இதை வச்சு கொண்டு தான் நாங்கள் இப்போ இந்த கணக்கை செய்ய போகிறோம். வாங்க இந்த ஐடியா எடுப்போம் எப்படி செய்கிறேன்னு. ஒரு குறிப்போடு நான் கொஞ்சம் போட்டிக்க பார்த்துக்கொள்ளுங்க. 15 நிமிஷம் என்பதை நாங்கள் தசத்துக்கு மாற்றினோம்டா 0.25 மணித்தியாலம் என்று சொல்லலாம். ஓகே தானே. 15 நிமிஷம்ங்கிறது 0.25, 30ங்கிறது 0.5, அப்படித்தானே. 45ங்கிறது 0.75. ஆவே 1 ஹவருங்கிறது 1. அப்போ 0.5 எடுக்கிற 0.25 எடுக்கிற சரிதானே. ரைட். இப்போ பாருங்க, ஒரு சமம், ஒரு தூரம் சமன் வேகத்தர நேரம். தூரத்தை காணணும்னா வேகத்தை நேரத்தால் பெருக்கினால் சாரி தூரத்தை வேகத்தால் பெருக்கினோம்னா நமக்கு வார விட தூரத்தை காணணும்னா வேகத்தை நேரத்தால் பெருக்கும். ஓகே, ஆகவே புகையிரதம் ஒன்று சென்ற தூரம் 40 கிலோமீட்டர் படி நமக்கு எவ்வளவு நேரம் அது ஓடினேன்னு தெரியாது. ஸோ டி 40 டி. புகையிரதம் 2 தூரம் இந்த டைமை விட 15 நிமிஷம் குறையும். அதான் 0.25 குறையும். என்ன போட்டிங்க, டீயிலிருந்து 0.25 குறையும். ஆனால் போன ஸ்பீட் 45. ஸோ பெருக்கிவிட்டோம்னா 45 டி 11.25. இது ரெண்டும் சமன். இப்போ டீயை காணலாமா இல்லையோ, டீயை முதல் காணலாம். அப்போ இரண்டின் தூரம் சமன் என்பதால் 40 டீயும் 45 டி 11.25 சமன். ஸோ இப்போ 45 டி இருக்கிற பக்கம் 40 டீயை கொண்டு போனோம்னா கழிப்பட்டு 5 டி என்று மிஞ்சும். 11.25 இங்கே பக்கம் ப்ளஸ் ஆகும். ஸோ 5 டி சமன் 11.25. அவை ஒரு டி சமன் 2.25 மணித்தியாலம். அப்போ 2.5 மணித்தியாலம் தானே இந்த ட்ரெயின் ஓடுது. அதில் தூரத்தை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், 1 கிலோமீட்டருக்கு 40ன்னு சொன்னா 1 கிலோமீட்டருக்கு தானே 40, ஒரு மணித்தியாலத்துக்கு தானே 40, சாரி ஒரு மணித்தியாலத்துக்கு 40. ஸோ 2 மணித்தியாலத்துக்கு 80, காமணித்தியாலத்துக்கு 10. ஒரு மணித்தியாலத்துக்கு 40னா காமணித்தியாலத்துக்கு 10 தானே. ஸோ இவ்வளோதான் ஒரு ஓடின தூரம் இல்லையா. கண்டுபிடிச்சிட்டமே 2.5 மணித்தியாலம் என்று. அப்போ 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் காமணித்தியாலம். ஸோ கூட்டினமண்டா 80 10 90 கிலோமீட்டர் ஓடிப்பேன். ஸோ தூரம் 90 கிலோமீட்டர். இப்படி தான் காணும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும். ஓகே, நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
நான் இதுவும் விழுந்திருக்கேன் புதுசாக விழுந்திருக்கேன் அப்போ ரைட் கேட்டேன் சரி உங்களோட ரைட் இதை சொல்கிற பெர்முடேஷன் காம்பினேஷன் சொல்கிறேன் இல்லையா ஏலோல் மேக்ஸ் படிக்கிறார்களுக்கு இது லேசாக இருக்கும் செய்கிறது மற்றாக்கள் கொஞ்சம் கவனிங்க எப்படி செய்கிறேன்ட்டு ஒரு குழுவில் உள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை ஆகியன தொடர்பாக குழுக்கள் சர்வசமனாக இருக்குமாறு எல்லா குழுவிலையும் சமனான ஆக்கள் தான் இருக்கணும் ஆனால் அதில் இருக்கிற ஆம்பளை பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளும் எண்ணிக்கையும் சரியாக இருக்கும் 128 பெண் பிள்ளைகளையும் 96 ஆண் பிள்ளைகளையும் குழுக்களாக பிரிக்கும் அப்போ உயர்ந்தபட்சம் எத்தனை குழுக்கள் அமைக்கலாம் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்குது ஸோ இங்கே நாங்கள் காண வேண்டியது போக்காப்பே பொது காரணிகளில் பெரியது கண்டமண்டா சரி அதாவது 128 96 128 96 ஆகவே குழுக்களின் எண்ணிக்கை 128 மற்றும் 96 ஆகிய இரண்டு எண்களையும் வகுக்கக்கூடிய மிக பெரும் எண்ணாக இருக்க வேண்டும் அப்போ போக்காப்பை பொது காரணிகளில் பெரியது போக்காப்பை காண தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு 128 காரணிகள் 1 2 4 8 16 32 64 128 96 காரணிகள் 4 இது இருக்கு இது ரெண்டுக்கும் பொது காரணிகள் மிக பெரியது எது பொது அறிக்கிறதுல பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 பொதுவான காரணிகள் இன்னைக்கு ஸோ அதில் ஆக பெருசு இந்த 32 தான் ஸோ 32 குழுக்கள் அமைக்கலாம் என்று இலகுவாக கண்டுபிடிக்கலாம் யாரோ சொல்லியிருந்தீங்க 32 குழுக்கள் என்று ரிஸ்னி சொல்லியிருந்தீங்க ரீமா சொல்லியிருந்தீங்க வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் ஓகே நாங்கள் இன்றைக்கி வெறும் 15 வினாக்கள் மாத்திரம்தான் பார்த்துக்கிறோம் இன்றைக்கி 1 hour தானே படித்தது அடுத்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் செஞ்சது ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே ஐக்கு தான் பார்ப்போம் நிறைய ஒவ்வொரு விதமான ஐக்கு கொஷின்ஸையும் எடுத்தெடுத்து ஈஸி மெத்தடில் எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத நாளைக்கு 2 hours செய்வேன் இன்றைக்கி 1 hour தான் செஞ்சுக்கிறேன் ஸோ நாளைக்கு 2 hours செய்வேன் அதுக்கு பிறகு உங்களுக்கு டவுட்ஸ்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் ஸோ இந்த வகுப்பு பிரயோசனமாக இருந்ததா இந்த வகுப்பு உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா நான் இப்போ இதெல்லாம் அனுப்புவேன் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த ஸ்லைட் இன்றைக்கு படித்த அவ்வளோதையும் இப்போ இன்றைக்கு அனுப்பிடுவேன் அடுத்து இன்னும் நிறைய நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் நாளைக்கு பாருங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் நிறைய அனுப்புவோம் பிரயோசனமாக இருந்துச்சா சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை நான் கதைக்கிறது தெளிவாக கேட்டு இருக்கும் அடுத்து வேறு யாரும் கதைக்க இல்லை ஓகே நாளைக்கு 2 hours செய்வோமா ஓகே நீங்கள் எக்ஸாமை பற்றி டோன்ட் ஃபியர் நீங்கள் பயப்பட தேவையில்லை கான்ஃபிடெண்ட்டாக போய் செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்படியான கேள்விகள் தான் வரப்போகுது ஸோ நார்மலாக செய்யலாம் இதோட லேசான கேள்வியெல்லாம் வரும் ஓகே இதெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகள் தான் நான் இப்போ போட்டிக்கிற எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் பாஸ் பேப்பர் கேள்விகள் பரவாயில்லை செஞ்சு பார்ப்போம் ஓகே தேங்க்யூ வெரி மச் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது நாளைக்கு வேறு வாய்ப்பு இதெல்லாம் பார்ப்போமா தேங்க்யூ நாளைக்கு பார்ப்போம் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரே நாளில் செய்வோம் தான் யோசிச்சு பிறகு 4ஆம் தேதியோட செமினார்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க தானே ஸோ நாங்கள் நாளைக்கு நைட்டுக்கு ஃபுல்லாக செஞ்சுட்டு நிப்பாட்டோம் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் குட் நைட் குட் பை